சொல்றேன். நான் ரயில்வேல ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். எனக்கு ஒரு பிரஷர் கிடையாது, ஒரு சுகர் கிடையாது, ஒரு மாத்திரை போடுறது கிடையாது. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அப்படி இருந்தேன். ரிட்டையர்ட் ஆன ஒரு வருஷம் ஒரு நோயும் இல்லை. 2வது வருஷம் பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துச்சு. என்னன்னு போட்டால் டாக்டர் சொன்னார் பிரஷர் ஏறுதுங்கன்னாரு. ஆஹா இப்போதான் டச் ஆகுற மாதிரி நம்மள, சரி அது இருந்துட்டு போட்டோமேன்னு விட்டுட்டேன். இன்னொரு 1 வருஷம் பார்த்த உடனே எங்க சுகர் ஏறிட்டு இருக்குதுங்கன்றார். அப்போ உழைச்சால் எதுவும் இல்லை, உட்கார்ந்தால் எல்லாம் வரும். அதனால உழைக்க முயற்சி பண்ணுங்க, உடம்ப உறுதியா வச்சுக்குங்க. வாழ்க்கையில எவன் ஒருத்தன் உழைக்கிறான்னா உடல் உறுதியா இருக்கும். எவன் ஒருத்தன் உட்கார்ந்தே சாப்பிட்றான்னா உடல் ஒத்த பைசா உதவாத பொட பொடன்னு ஆடி போகும். இந்த இவர் மாதிரின்னு வச்சுங்க. ஏன் சொல்றேன்னா, மனிதனா பிறந்த மற்ற ஜீவராசிகள்லாம் வந்து ஒழிச்சு சாப்பிடாது, கொள்ளடிச்சு சாப்பிடும். மனிதன் மட்டும்தான் ஒழிச்சு சாப்பிடணுன்றவர். ஏன்னா ஏன் அவன் உழைக்கிறான்னா, மற்ற ஜீவராசி ஏன் கொள்ளடிச்சு சாப்பிட்றதுன்னா, அது கொள்ளடிச்சு அடுத்தவனுக்கு எடுத்து போய் பாதுகாத்து வைக்காது, அது மட்டும் சாப்பிட்டு போய்கினே இருக்கும். மனிதன் இவன் வந்து ஒழிச்சு இவன் பொண்டாட்டிக்கு வைக்கணும், புள்ளிக்கு வைக்கணும், பேரனுக்கு வைக்கணும், பேத்திக்கு வைக்கணும். அப்போ ஒழிச்சு தானே சாப்பிடணும். கொள்ளடிச்சு இத்தனை பேருக்கு வைக்க முடியாது. ஆனா இப்பெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, அது வேற கொள்ளை. உழைப்பால கொள்ளடிக்க கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் உடம்பு நல்லா இருக்கும். ஆனா உழைக்கணும், உழைச்சால் உடம்பு நல்லா இருக்கும். யார் உடம்பும் கெடாது. உழைப்பு இல்லைன்னா அந்த உடம்பு உத்து போயிடும். அதனால உழைக்க கத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல நான் தான் பெரிய ஆளுன்னு போய் ஈடுபடும் போது உங்களுக்கு அவஸ்தைகள் தான் ஜாஸ்தியாகும். அமைதியா வாழ்ந்தீங்கன்னா உங்க எல்லாம் சுயநலத்துல வாழ்ந்துக்கிறோம். இங்க நான் பேசிக்கிட்டு சுயநலம் தான், ஒன்னும் பொது நலம் கிடையாது. ஏமாத்தி நிக்கிறேன் நான், தெரியுமா? ஓப்பனா எவனா சொல்லுவானே எந்த சாமியார்னா நான் சொல்லுவேன், உண்மைதான். நான் பேசிக்கிறது சுயநலையா, ஒன்னும் பொது நலம் கிடையாது. என் புகழ் பரவணும், எனக்கு ஆசை, பெருமை, என்னுடைய சுயநலம். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றுக்க நினைக்கிறா, எதுக்கு? சுயநலம். அவளுக்கு குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால அவ சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா. அந்த சுயநலம் எதுக்கு? அம்மா அப்பான்னு வாழுது, அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்துல வாழுது. மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதி. போ, கடவுளே ஏன் என்ன படிக்கணும்? நான் ஏன் அவனை பத்தி பேசணும்? சுயநலவாதி. போக மாட்டேன். அப்படி ஒரு நிலை வரும்போது தான் நீ அதை உணர்வ. அதுக்கப்புறம் எப்படி தம்மா இருப்ப? பெரிய பெரிய மகன்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ, எதை பாடி எதை கொண்டு வந்தாங்களோ, அது உன் வாழ்க்கையில நீயே அனுபவிப்ப. அந்த அனுபவத்துக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த அனுபவத்துக்காக தான் இறைவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறான். அது மறைக்காம போனா வாழ்க்கையில மனுஷங்க அனுபவமே இல்லாம போயிடும். அனுபவம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். புரியுதா? அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துது. நீ முழு மனுஷனா மாறணுமா அரை மனுஷனா மாறணுமா? முழு மனுஷனா மாறணும். அப்ப அனுபவி. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நீ போ, வர எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, தைரியமா முன்ன நில்லு. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்துல உனக்கு மிச்சம் மீதி இருக்கு தெரியுமா? அதுதான் நீ சேர்த்து வச்ச செல்வம். அது என்னைக்குமே உன்னை விட்டு போகாது. மற்ற செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நீ அனுபவம்னு ஒன்று வச்சுக்கிற பாரு, அதை உலகத்துல ஒரு திருடனாலும் கொள்ளடிக்க முடியாது. புரியுதா? அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்ற போகுது. புரியுதா? அந்த செல்வத்தை தேடு. இந்த காற்று வந்து பொதுல சாமி, அதோட கடமை என்ன?